ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா சீரியல் ஆர்டிஸ்ட் ஆயிஷா பத்தி தான் பேச போறோம். ஸோ இது வரைக்கும் நாம வந்து சினிமா நட்சத்திரங்களை பத்தி பேசியிருக்கோம் அண்ட் சீரியல் ஆக்ட்ரஸ் பத்தி பேசியிருக்கோம். இருந்தாலும் குறிப்பா ஒரே ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் பத்தி நம்ம வந்து பேசினது கிடையாது. ஸோ எப்பவுமே நான் சொல்ற மாதிரி நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்கா இருக்கும். ஸோ அந்த வகையில இதுவும் அப்படிதான். ஸோ அவங்கள பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ சீரியல் ஆர்டிஸ்ட் ஆயிஷா அப்படின்னு சொல்றதை விட சத்யா ஹீரோயின் சொன்னா எல்லாருக்குமே தெரியும். சோ சத்யா சீரியல்ல பயங்கரமான ஒரு ரக்குடா ஒரு கேர்ள் வந்து ஒரு ரோல் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஆயிஷா அதை சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பாய் கட்லாம் வச்சுட்டு சோ டாம் பாய்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க. அது பயங்கரமா ரீச் ஆச்சு. சோ அந்த கேரக்டர், அந்த மேக்கப், அந்த ட்ரெஸ் வந்து வேற எந்த ஹீரோயினுக்கு போட்டாலும் செட் ஆகியிருக்காது. இவங்க அந்த அளவுக்கு 100% அந்த கேரக்டருக்கு சூட் ஆனாங்க அப்படின்ற மாதிரியான பேர் வாங்கினாங்க. அதுக்கடுத்து நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ரீசெண்டா வந்துட்டு பிக் பாஸ்க்குள்ள போனாங்க. சோ பிக் பாஸ் ஆயிஷா அப்படின்ற அளவுக்கு பிரபலமானாங்க. அதுக்குள்ள போயிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு சில வாரங்கள்லயே வெளியில வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா ஹெல்த் வைஸ் அவங்க ரொம்ப வீக்கா இருந்தாங்க. சோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. அவங்களால அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண முடியல, எதுலயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு சில பட வாய்ப்புகள் வந்தது. பட் படங்களை விட ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அதையும் நம்ம எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். சோ அதை தொடர்ந்து அவங்கள பத்தி இப்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்றதை விட சர்ப்ரைசிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன வந்துட்டு நம்மளாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் பஸ்ஸோ காரோ ட்ரெயினோ யூஸ் பண்ணுவோம். அதை தாண்டி இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிளைட் புக் பண்ணுவாங்க. ஃபிளைட் புக் பண்ணும்போது கூட எது ரொம்ப சீப்பா இருக்கு அப்படின்றத பார்த்து புக் பண்ணுவாங்க. ஏன்னா டைமிங் கொஞ்சம் சேவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபிளைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு தனியா சொந்தமா ஒரு ஃபிளைட்டே வாங்கி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில நடிகர் நடிகைகள் கூட வந்து ஃபிளைட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அதை தாண்டி செப்பரேட்டா வந்து இருக்கணும் அப்படின்னா ஜெட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. சோ அத வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியால நயன்தாரா வச்சிருக்காங்க. அம்பானி வந்து 3-4 ஜெட் வச்சிருக்காரு. தென் சூர்யா கூட ஒரு ஜெட் வச்சிருக்கிறதா வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு. நாமளும் நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம், அதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். பட் சீரியல் நடிகை முதல் முறையா ஒரு பிரைவேட் ஜெட் வாங்கியிருக்காங்க ஓனா அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சீரியல்ல ஒரு நாளைக்கு மிஞ்சி போனா 50,000-60,000 அதிகமா சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு ஹீரோயின் கேரக்டர் அப்படின்னாலே ஒரு 80,000 ரூபாய் 1,00,000 ரூபாய்க்குள்ளதான் வரும். ஆனா இதை வச்சு அவங்க எப்படி ஒரு ஜெட் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் ஆயிஷாவோட போஸ்ட பார்த்து கேள்விகள் கேட்டுட்டு வராங்க. எஸ், ஆயிஷா சொந்தமா வந்துட்டு 150 கோடி மதிப்புள்ள ஒரு ஜெட்டை வாங்கியிருக்காங்க. வாங்கி அது முன்னாடி நின்று நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ இதுக்கு பல பேர் வந்து ஆயிஷாக்கு விஷ் பண்ணியும் வந்து பேசியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பரவாயில்ல, இந்த அளவுக்கு நீங்க உழைச்சி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ எப்படி சீரியல்ல நடிச்சு ஜெட் வாங்குற அளவுக்கு வசதி வந்தது அப்படின்னுமே பல பேர் வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ ஆயிஷா வாங்கியிருக்க இந்த ஜெட்டு ஒட்டுமொத்த சின்னத்திரை நட்சத்திரங்களை திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய மீடியாக்களை இது பேச வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது அவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி விஜய் மல்லையா பத்தி நம்ம வந்து ஒரு வீடியோல பேசியிருக்கோம். அவரும் சொந்தமா வந்துட்டு கிங்ஃபிஷர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏர்லைன் வச்சிருந்தாரு. சோ அதுக்கப்புறம் அம்பானி வந்து 3-4 ஜெட் வச்சிருக்காரு, அது நமக்கு தெரியும். நயன்தாரா வச்சிருக்காங்க, அதுவும் நமக்கு தெரியும். சூர்யாவும் சொந்தமா ஒரு பிளைட் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் போச்சு, அதுவும் நம்ம வந்து பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். மேபி அதுவும் வந்து உண்மையா இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ விஜயுமே வந்து எப்பவுமே போறப்போ தனியா ஜெட்ல தான் டிராவல் பண்ணுவாரு அப்படின்றதுமே நமக்கு தெரியும், அதையும் நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த வகையில பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அது நமக்கு பெருசா தெரியல. ஓகே, அவங்க கிட்ட கோடி கணக்குல பணங்கள் இருக்கு, சோ அவங்க அதை வாங்குறாங்க. ஆனா ஆயிஷா சீரியல் நடிச்சுட்டு வந்தவங்க எப்படி ஒரு ஜெட் வாங்கினாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு பயங்கர கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு ஆயிஷாவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க ஜெட் வாங்கினதுக்கு நீங்க விஷ் பண்றீங்க அப்படின்னா மறக்காம அந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.